எல்லா விதத்திலும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஒருவர் வெற்றியின் இலக்கை நிர்ணயித்தால் வெற்றியை நோக்கி பதட்டம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும். வெற்றியை நோக்கி ஓடும் போது வழியில் யாரை சந்திக்கிறோம், எந்த இடங்களை கடந்து செல்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். வாழ்க்கை ஓட்டத்தின் இடையில் பள்ளம் இருக்கலாம், அதில் விழுந்து சமாதியாகி விடாமல் செல்ல வேண்டும். வெற்றிக்கான இலக்கை நிர்ணயித்து இருந்தாலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய இலக்கு சரிதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபீல் ஆஃப் த பெயின். வலியை உணருங்கள், ஆனால் சஃபர் ஆகாதீங்க. வலியை தாண்டி ஜெயிக்க முயற்சி செய்யுங்கள். வலிக்குமோ என்று பயப்படாதீர்கள். வலியை நினைத்து வருந்தினால் தோல்விதான் கிடைக்கும். எப்போதும் வலியை சமாளித்து முன்னேறுகிறீர்களோ வெற்றியை அடையலாம். தோற்றாலும் ஜெயிக்கணும் என்ற குறிக்கோள் இருக்க வேண்டும். அவமானங்களை அனுபவமாக பார்க்க ஆரம்பித்து விட்டால் நாம் நினைத்த நிலையை அடையலாம். இது உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இவ்வுலகில் சாதித்தவர்கள் அவமானங்களை சவாலாக எடுத்துக்கொண்டவர்களே. சொல்ல வேண்டும் என்றால் அவமானம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. அவமானப்பட்டு விட்டோம் என்று எண்ணத்தை கைவிட்டு விட்டு நாம் நினைத்த காரியத்தில் முழு கவனமாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நம்மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். வெற்றி எதில் இருக்கிறது? ஒரு பெரும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் குதிரை பண்ணை இருந்தது. அதில் உள்ள குதிரைகளுக்கு தினமும் பயிற்சி கொடுத்து பல்வேறு ஊர்களில் நடக்கும் போட்டிகளுக்கு அனுப்பி வைத்தார். பயிற்சி கொடுப்பதற்கு ஆட்கள் நிறைய இருந்தனர். அவர்களும் குதிரைகளுக்கு சத்தான உணவு கொடுத்து காலை மாலை என இருவேளையும் குதிரைகளை ஓட விடுவார்கள். அந்த குதிரைகளில் ஒரு குதிரை மிகவும் கம்பீரமாக இருக்கும். எல்லா போட்டிகளிலும் முதல் பரிசை பெற்றுவிடும். ஆனால் அந்த குதிரைக்கு எல்லோர் மத்தியிலும் மதிப்பு அதிகம். அன்று காலை பயிற்சியாளர்கள் வந்து அந்த குதிரையை பயிற்சிக்கு அழைத்தார்கள். ஆனால் அதில் வராமல் படுத்துக் கொண்டே இருந்தது. சரி, இன்று ஒரு நாள் போகட்டும் என்று விட்டுவிட்டு மற்ற குதிரைகளுடன் பயிற்சிக்கு சென்றார்கள். மறுநாளும் இப்படியே அது முரண்டு பிடித்தது. குதிரைக்குத்தான் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெறுகிறோம் என்ற தலைக்கணம் வந்துவிட்டது. பயிற்சியாளர்களும் சரி, இந்த குதிரை எப்படியும் ஜெயித்துவிடும் என்ற நம்பிக்கையில் சில நாட்கள் அதன் போக்கிலேயே விட்டுவிட்டார்கள். மறுநாள் போட்டிக்கு மற்ற குதிரைகளுடன் இதுவும் சென்றது. ஆனால் முன்பு போல் வேகமாக ஓட முடியவில்லை. போட்டியில் தோல்வியடைந்தது. எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து பல போட்டிகளில் தோல்வியே கிடைத்தது. எல்லோர் மத்தியிலும் அந்த குதிரைக்கு இருந்த மதிப்பு குறைந்தது. அந்த குதிரையை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வி அடைந்ததால் உரிமையாளர் அந்த குதிரையை விற்க முடிவு செய்து விட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் குதிரைக்கு அழுகையே வந்தது. பக்கத்தில் நின்றிருந்த இன்னொரு குதிரை, நண்பா கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறியது. என்னை விற்க போகிறார்கள், நான் எதற்கும் பயனில்லாதவன் ஆகிவிட்டேன். உங்களை எல்லாம் விட்டு நான் பிரிய போகிறேன். என்னால் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு நாள் நான் வெற்றி பெற்றுக் கொண்டுதானே இருந்தேன். இப்போது எனக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டே மீண்டும் அழுதது அந்த குதிரை. நண்பா, நீ தினமும் பயிற்சி செய்து கொண்டிருந்த போது வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தாய். திடீரென்று பயிற்சிக்கு வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாய். பயிற்சி தான் நம் செயலை சிறந்ததாக மாற்றும். உன் தோல்விக்கு காரணம் பயிற்சியை கைவிட்டதுதான். சிறப்பாக செயல்பட்டால் மட்டுமே இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கும். இதை நீ புரிந்து கொள். இப்போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்று முதல் நீ பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் போதும், பழையபடி ஆகிவிடுவாய். உன் திறமையை காணும் உரிமையாளர் உன்னை விற்க மாட்டார் என்று பயிற்சிக்கு வருகிறாயா என்று அந்த குதிரை கேட்டது. நீ சொல்வது சரிதான் என்று பயிற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியும் என்று எண்ணி முயற்சியும் பயிற்சியும் இல்லாமல் இருந்தது தவறுதான். இனி தினமும் பயிற்சிக்கு வருகிறேன் என்று கூறிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தது அந்த குதிரை. வெற்றி பாதையை நோக்கி செல்லுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மனதை தளர விடாதீர்கள். உண்மையை கடைபிடியுங்கள். வேலை செய்யும் முதலாளிக்கு நீங்கள் தான் எல்லாம் என்று உணரும்படி வேலை செய்யுங்கள். சிறு பதவியில் இருந்து பெரிய அளவில் முன்னேற வேண்டும் என்ற துணிவு இருக்க வேண்டும். பிறர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக செய்யுங்கள். கஷ்டப்படாமல் எதுவும் வெற்றி பெற முடியாது. எண்ணத்தை சிதறவிடாமல் ஒருநிலைப்படுத்தி உழைத்தால் வெற்றி நிச்சயம்.